மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெரம்பூர் தொகுதி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெரம்பூர் தொகுதி. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். சட்டவிரோதமாக கல்குவாரி நடத்துறாங்க, இன்னொரு பக்கம் மினிஸ்டர் கொள்ளையடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் குடும்பமா சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க. டாஸ்மாக்ல ஊழல், நகராட்சி துறையில ஊழல், இப்படி ஊழல் ஊழல் ஆட்சி முழுக்க ஊழல் ஊழலே ஊறி போய் நாரி போய் கிடக்குது. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு சார் வந்து ஓட்ட கட்டிங்க? கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நாம் போல, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியவே ஆரம்பிச்சிருக்க. நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம். நான் சந்தோஷப்பட்டா மக்கள் சந்தோஷப்படுறாங்க, மக்கள் சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்பட்டேன். எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கும், மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும் கண்ணு கலங்கும். தப்பே நடக்காது, தப்பே நடக்க விட மாட்டேன். நான் சொன்னல, மக்கள் காசுல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டேன்னு. அதை இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க இல்ல சொல்ல முடியுமா? இது ஒரு அதிசய எலெக்ஷன், 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற ஒரு எலெக்ஷன் மாதிரி. அதனால அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ஒரு காமராஜர் தானா, ஒரு அண்ணா தானா, ஒரு எம்ஜிஆர் தானா நம்ம தமிழ்நாட்டுக்கு? இப்படிப்பட்ட ஒரு எமோஷனலான ஒரு எலெக்ஷனை தமிழ்நாடு இல்ல, இந்தியாவே பார்த்திருக்கு. என்னையா